வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக்ஸ். ஸோ என்னடா அவன் காலையில் இட்லி தட்டை காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? தேனியில் காலையில் டிஃபன் சாப்பிட்டு லோடு ஏற்ற கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா லோடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 இடம் ஏற்றி சென்னையில் 3 இடம் அன்லோட் பண்ணோம். இந்த தேனியில் எந்தெந்த இடத்துல ஏற்றுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து அவங்க போக போக தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் மெட்டீரியலு. இது வந்து ஏற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து போனோம். ஸோ லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் ஒன்றோட ஒன்று கண்டினியூஷனான வீடியோ தான். அதாவது அந்த இடத்துல நம்ம வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லோடு வந்து நம்ம எப்படி செட் பண்ணி எந்த இடத்துல ஏற்றுறோன்றத அது வந்து நான் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறீங்க. நான் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்ற போகிறது. இது பார்த்திங்கன்னா சென்னை மிலிட்ரி பிளேஸுக்கு போகிற மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு இதை ஏற்றிட்டு அடுத்து இன்னொரு இடத்துல வந்து ஏற்றணுன்னாங்க. அப்படியே செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏற்றணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதுவே பார்த்திங்கன்னா போகும்போது மத்தியானம் 1 மணி சம்திங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒரு 3-4 மணிக்குள்ளே ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்க ஏற்றிட்டு வந்து ஆஃபீஸில் நின்று அதை வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, வண்டி வந்து விடுவாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பின்னாடி வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கேமரா இருந்தது. வெளியே வந்து ஒருத்தர் வந்து ப்ரோ வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்காதீங்க, கேமராவில் பார்த்து திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாம் வந்து இல்லைனா எனக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும், எனக்கு ஒரு கிளாரிட்டிக்கு தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட்டும் வந்து போயாச்சு ஏற்றிட்டு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் ஏற்றிட்டு வரணும். இந்த ஃப்ரிட்ஜு மற்ற 2-3 மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே போய் பேக் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தேனியில் ஏற்றி 3 இடத்துல ஏற்றி சென்னையில் 3 இடத்துல இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து களிப்பட்டூர் அப்படின்ற ஒரு ஏரியா. செகண்ட் வந்து தாம்பரம், தேர்டு வந்து பட்டாபிராம். 3 இடத்துல அன்லோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் தேனியிலலாம் போனீங்கன்னா அதிகபட்சம் லோட் ஆகிறதே ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் ஏதோ நம்ம போன நேரமோ என்னவோ தெரியல, லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்டு நம்மளும் டீசல்லாம் வந்து போட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே வந்து டேங்கை ஃபுல் பண்ணிட்டேன் நான். ஆனால் ஒரு டேங்க் வந்து ஃபுல் பண்ணால் எப்படி ஓடுது, இந்த ஏரியாவில் எப்படி ஓடுது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ ரெடியாகி நம்மளும் பார்த்திங்கன்னா டீசல்லாம் போட்டு இந்த பெரியகுளம் ரோடு போகும்போதே ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு என்ட்ரி. நான் வந்து சொல்லிட்டேன், சார் வந்து ஹாஸ்பிட்டல் மெட்டீரியல்ஸ் தான் வந்து நான் ஏற்றிட்டு போகிறேன், எக்யூப்மெண்ட் தான் நான் வந்து ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ரூட் பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து மணப்பாறை, திருச்சி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு இந்த லைன் தான் வந்து நாம் வரப்போகிறோம். ஃபைனலாக அப்படியே சென்னைக்குள்ளே அப்படியே போகிறது தான். ஸோ இதை பார்த்திங்கன்னா ரூட்டு இந்த வழியாக தான் நம்ம வந்து வரப்போகிறோம். ஸோ 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டு டெலிவரி இந்த மாதிரியான லோடு எடுக்கும்போது ப்ராப்பராக அவங்ககிட்ட வந்து லொக்கேஷன் வாங்கி அது எந்த ஏரியாவில் இருக்குது, என்ன டைமிங்க்கு வந்தால் நம்மளால் இறக்க முடியும் இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தான் நம்ம வந்து வண்டியவே எடுக்கணும். ஸோ அதெல்லாமே எதுவுமே தெரியாது. கிட்ட போய் வாங்கிக்கலாம்னா கஸ்டமர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அன்டைம்லாம் கால் பண்ணால் சுத்தமாகவே எடுக்க மாட்டாங்க. அதனால் எப்பயுமே வண்டி கிளம்பும் போது எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி எந்தெந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வரணுன்றதை வந்து கேட்டுட்டு லொக்கேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்க 1 எது 2 எது 3 எது இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த ரூட்டில் போக போகிறீங்க எல்லாமே கிளியரப் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து கிளம்பணும். ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்ம களிப்பட்டூர்ன்ற ஏரியா. மார்னிங் வந்து 4 மணிக்கு வந்து அன்லோட் பண்ணேன். இதை வந்து செகண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் சம்திங் என்னவோ காட்டுது. அந்த இடத்துல போய் அன்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அன்லோட் பண்ணிவிட்டு பாயெல்லாம் எடுத்து உள்ளே போட்டேன். ஏன்னா செகண்ட் ஏரியாவுக்குள்ளே போகணும், நம்ம கயிறு இதெல்லாமே எடுத்து மேலே இருக்குது பார்த்திங்களா எல்லாமே. அது இப்போது செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அன்லோட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆள் வச்சு தான் நான் வந்து ஏற்றினேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மிலிட்ரி பிளேஸில் இறக்குறதுன்றதுனால மொபைல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்லேயே வாங்கி வச்சுட்டாங்க. எதுவுமே பண்ண முடியல, என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. ஃபைனலாக இறக்கிட்டு காலையில் 9:30 மணிக்கு உள்ளே போன வண்டி, மிலிட்ரி பிளேஸ்க்குள்ளே உள்ளே போன வண்டி ஈவினிங் வந்து 4:30 மணிக்கு தான் வெளியே விட்டாங்களே. ஏன்னா அது வரலையும் உள்ளே தான் இருந்தது. ஏகப்பட்ட ப்ராசஸ்ஸு. அது சின்னதாக அந்த 4 மெட்டீரியல்ஸ் வந்து இறக்கி வைக்கணும். அதுக்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராசஸ். இங்கே போங்க அங்கே போங்க வெயிட் பண்ணுங்கள், பயங்கர செக்கிங்கு, ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் வந்து உள்ளே வந்து அலோவே பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியா அதெல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அன்லோட் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்து வந்துட்டார். அவர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்திருந்தார். நாம் வந்து பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து சென்னை வந்து வந்திருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் என்ன பிளான் வச்சுருக்காருன்னு தெரியல லோடிங்க்கு. அதே சேம் கிளாஸ் லோடே ஏற்றுறாரா, இல்லை வந்து வேறு லோடு வந்து செட் பண்ண போகிறாரா, இல்லை வந்து ஆஃபீஸில் ரெடி பண்ண போகிறாரா என்னன்றது தெரியல. நம்ம எப்பயுமே போனீங்கன்னா ஆஃபீஸ் தான். சப்போஸ் இருந்தாலும் எடுத்துகிட்டு போவேன், இல்லைனா ஆஃபீஸில் இருந்தால் எதனா வெயிட் பண்ணி எடுப்பேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து நம்ம எங்கே லோடு எடுக்கிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.